வணக்கம் குழந்தைங்களா. நம்ம இன்னைக்கு 7ஆம் வகுப்பில் முதல் செய்யுளை பார்க்க போகிறோம். எங்கள் தமிழ். இந்த பாடலை எழுதியவர் நாமக்கல் கவிஞர். இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வெங்கடராம ராமலிங்க பிள்ளை. அதை தான் ராமலிங்கனார்னு சுருக்கி சொல்லுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் 1888 பிறந்திருக்காரு. திருச்சியில் பிஏ படித்த இவர் முதல்ல வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிளர்க்காக பணிபுரிஞ்சிருக்கார். அப்புறம்தான் பள்ளி ஆசிரியராக பணியாற்றிருக்கார். விடுதலை போராட்ட வீரரான இவர் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றிருக்கார். காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட இவர் காந்தியத்தை பின்பற்றியிருக்காரு. அதால் காந்திய கவிஞர்னு அழைக்கப்பட்டிருக்காரு. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்ற பிரபலமான விடுதலை பாடலை எழுதியவர் நம்ம நாமக்கல் கவிஞர் தான். என் கதை, மலைக்கல்லன், சங்கொலி, நாமக்கல் கவிஞர் பாடல்கள் இப்படி பல நூல்களை எழுதியிருக்கார். இவரை 1971 பத்மபூஷன் விருது அளித்து இந்திய அரசு பெருமைப்படுத்தியிருக்கு. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கிய இவர் 1972 இயற்கை எழுதினார். நமக்கு இப்போ வந்திருக்கிற எங்கள் தமிழ் என்னும் பாடல் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. சரி குழந்தைங்களா, இப்போ நம்ம பாடலுக்கு போவோமா? அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். இதோட அர்த்தம் என்னன்னு பார்ப்போமா? அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். அருள்நெறினா என்ன? இரக்க குணம்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் கருணை, இரக்கம் போன்ற பண்புகள்லாம் நிறைந்த அறிவை தருகிறது நம் தமிழ் மொழின்னு சொல்கிறாரு. அது எப்படி? நம்ம தமிழ்மொழி மிகவும் பழமையான மொழி, சிறந்த இலக்கிய இலக்கண வளம் மிக்க மொழி. புராணங்கள், காவியங்கள் இப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சூழலுக்கு ஏற்ப இளமையோடு சிறந்த பண்புகளையும் நமக்கு தமிழ்மொழி கற்றுக் கொடுத்துருக்கு. காவியங்கள், பாடல்கள், பண்டைய செய்யுள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வுலையும் வாழ்க்கைக்கு தேவையான சிறந்த பண்புகளை சிறப்பான முறையில் சொல்லித்தந்திருக்கு நம்ம தமிழ்மொழி. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நெறி தான் கருணை. இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் பெற்றோரோட வெளியே போகிறீங்க. அப்போது உங்கள் வயசில் ஒரு குழந்தை ஏழ்மையில் பசியில் வாடுறத பார்த்தா உங்களையும் மீறி அந்த குழந்தைக்காக வருத்தப்பட்டு உதவணும்னு நினைப்பீங்க இல்லையா? அதுதான் இரக்க குணம். இப்படிப்பட்ட சிறந்த நெறிகள் நிறைந்த அறிவை தருகிறது நம் தமிழ் மொழின்னு சொல்கிறாரு. இத்தகைய சிறந்த நெறிகளே நம் தமிழ் மக்களின் குரல்னு நாமக்கல் கவிஞர் சொல்கிறார். அடுத்து, பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. அதாவது பணத்துக்காகவோ அல்லது தங்கம், வெள்ளி போன்ற பொருள்லாம் கொடுத்து நம்ம ஒருத்தவங்களை பாராட்டணும்னு சொன்னால் நம்ம பாராட்டுவோமா? பாராட்ட மாட்டோம் இல்லையா? நமக்கா மனசார வாழ்த்தணும்னு தோணுச்சுன்னா தான் நம்ம மற்றவங்கள பாராட்டுவோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருப்போம், ஆனால் நம்மளை மற்றவங்க பாராட்டலைன்னா அவங்கள நம்ம திட்டி இகழ்வாலாம் பேச மாட்டோம் இல்லையா? அதுதான் போற்றாதாரையும் இகழாது. அடுத்து, கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக.
அதாவது கொல்லாமை நம்மளுடைய குறிக்கோள், பொய்யாமை நம்மளுடைய கொள்கைன்னு சொல்கிறாரு. பிற உயிர்களை கொல்லாமல் வாழறது தான் நம்மளுடைய குறிக்கோள். நம்மள மாதிரி தான் மற்ற விலங்குகளும் இந்த பூமியில் வாழுது இல்லையா? அதெல்லாம் நம்ம கொல்லக்கூடாது. புலால், அதாவது மாமிசம் சாப்பிடுவதையும் தவிர்க்கணும். பொய்யாமைனா என்ன? பொய் சொல்லாமல் இருப்பது இல்லையா? யார் நம்மளை கவனித்தாலும் கவனிக்கலைனாலும் நமக்குன்னு மனசாட்சி இருக்கு இல்லையா? சூழ்நிலைக்கேற்ப பொய் சொல்லாமல் எப்பவும் உண்மையே பேசி பழகணும். நாமக்கல் கவிஞர் காந்திய கொள்கைகள் மீது அதிக ஈடுபாடு கொண்டவர்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி காந்திய கொள்கைகளான கொல்லாமை, பொய்யாமையெல்லாம் இந்த பாடலில் எடுத்து கூறியிருக்கார் பார்த்தீங்களா? அடுத்து, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. அதாவது அன்பும் அறமும் எல்லா மனிதர்களையும் இன்பமாக வாழ உதவுதுன்னு சொல்கிறாரு. எல்லாரிடமும் அன்பை பகிரணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். இப்படி எல்லாரும் நினச்சி வாழ்ந்தா உலக மக்கள் எல்லாம் இன்பமாக வாழ்வாங்க இல்லையா? புரியுதா குழந்தைங்களா? அடுத்து, அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். அதாவது நம்ம தமிழ் மொழி எல்லாரிடமும் அன்பையும் அறத்தையும் தூண்டிவிடும்னு சொல்கிறாரு. அது அச்சத்தை போக்கி இன்பம் தரும்னு சொல்கிறாரு. உதாரணத்துக்கு, உங்களுக்கு இப்போ தேர்வு வரப்போகுதுன்னு வைங்க. அந்த தேர்வை நினச்சி பயமாக இருக்குது. அப்போது உங்கள் ஆசிரியரோ பெற்றோரோ இல்லை உங்கள் நண்பர்களோ அன்பாக உங்களுக்கு பாடங்களை சொல்லி கொடுத்து உங்களை ஊக்கப்படுத்தி தேர்வு நல்லா எழுத அன்பாக வாழ்த்தினா உங்களுக்கு அந்த தேர்வு பற்றின பயமே போயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம தமிழ் மொழி அன்பையும் அறத்தையும் தூண்டி அச்சத்தை போக்கி இன்பம் தரும்னு சொல்கிறார். அடுத்து, இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். இப்படி இன்பம் தரும் நம்ம தமிழ் மொழி தேனை போன்ற இனிமையான மொழின்னு கவிஞர் சொல்கிறாரு. புரியுதா குழந்தைங்களா? நம்ம தமிழ் மொழியின் சிறப்பையும் அது நம் வாழ்வுக்கு தேவையான சிறந்த நெறிகளை எடுத்து கூறுவது பற்றியும் கவிஞர் இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம தமிழ் மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அதுதான் நம்ம தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறதுன்னு கவிஞர் சொல்கிறாரு. தமிழ் மொழியை கற்றவர்கள் மற்றவங்க நமக்கு பொண்ணோ பொருளோ தருவாங்கன்னு அவங்கள புகழ மாட்டாங்க. அதே மாதிரி தம்மை புகழ்ந்து போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டாங்க. கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும். இந்த அன்பையும் அறத்தையும் நம்ம தமிழ் மொழி தூண்டி அச்சத்தை போக்கி இன்பம் தரும். இவ்வளவு சிறப்பான நம்ம தமிழ் மொழி தேனை போன்ற இனிமையான மொழின்னு நாமக்கல் கவிஞர் சொல்கிறார். புரியுதா குழந்தைங்களா? இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை வாசிப்போமா? அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். இந்த பாடலை நல்லா வாய்விட்டு படித்து பழகுங்க. நன்றி.